இந்திய திரைக்கதை உலகின் மன்னன், தமிழ் திரைப்பட வரலாற்றின் மிக முக்கிய ஆளுமைகளை நீங்கள் பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் நம்முடைய கே. பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பட்டியலிடவே முடியாது. அவர் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது அவரை நான் முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குறது தான் மரியாதையா இருக்கும். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஊடகத்துறை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ உமாபதி சாரை பத்தி எல்லாரும் பேசினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்க ஆபீஸ்ல, சாரி சார் ரொம்ப கலவைக்கலாம் சொல்ல, எங்க ஆபீஸ்ல எங்க ஸ்டாஃப் வந்து டக்குனு பேர் மாத்தினா, சார் அந்த தொப்பிக்காரரை கொடுங்க சார், அவர் தான் இதை சூப்பரா பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ள அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் ரெண்டு பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்க ஒரு படத்துல கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்போது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில தெரியணும். அதையே மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுகள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்க வந்து இப்ப எங்களை டிவில கூப்பிடுறாங்க, மாஸ்க் போட்டுட்டே பேசுங்க சார், யார் போவாங்க? எங்க வர்றதே அதுக்கு இல்லையா? இப்ப யதார்த்தம் நம்ம முகம் தெரியணும். சோ அதை நீங்க வந்து அந்த பண்ணிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல பார்க்கின்ற பொழுது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையா இருக்கும் நான் யூகிக்கிறேன். நீங்க தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்யறான் ஒரு பொண்ணை. ஆனா அங்க கற்பிழந்தவளாக யார பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாத்தணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. சோ அதுவே கற்பு, அது எப்படி துரோகமா மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது, சோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசிக்கின்ற பொழுது கண்டிப்பா இன்னொன்னு பேசி ஆகணும். நம்முடைய ஐயா, அவர் இல்ல, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசிச்சோம், டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னாரு, தலைப்பையும் காணும் சாரையும் காணும்னு. சார் இல்லாதது என்ன கிடைக்காது, அதை கண்டுபிடிச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவா. நமக்கு அது இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டா அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேணா அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்றேன், யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்க வேணா அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க, தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணல. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, சோ பெண்கள் சார்ந்து நான் ஓகே தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல, நான் சொன்ன தாத்தா இருக்கிறான்னு அவங்க சொல்றாங்க, தெரியல. ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரியல, ஓகே இருக்கட்டும். பட் இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்ல அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க காக்காமட்ட அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்க வந்து மஞ்சுமல் பாஷையை தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்ல அப்படிலாம் இல்ல.
நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும், என்னுடைய நண்பர் இனிய நண்பர் உமாவதி அவர்களுக்கும், கிருஷ்ணவேல் அவர்களுக்கும், குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு, ஸோ அவருக்கும் பாடல் வரிகள் மிக சிறப்பாக இருந்துச்சு, இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னாரு. அத நம்முடைய நண்பர் உமாவதியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன். நன்றி. இதுக்கு மேல என்ன சார் பரபரப்பு ஏற்ற போறீங்க சார்? இதுக்கு மேல என்ன பரபரப்பு? யார் அந்த சார்ல இருந்து யார் அந்த தாத்தா வரைக்கும் போயிட்டீங்களா சார்?